சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விவாக பேசியிருக்கின்றோம். மீடியா முழுக்க ஒரே பிரேக்கிங் செய்திகளாக நிறைந்து கிடைக்கிறது. தடங்குது பிரேக்கிங் நியூஸ். நிமிடத்திற்கு நிமிடம் இவ்வளவு சீட்டு அவங்க கேட்டாங்க, இவ்வளவு சீட்டு இவங்க கேட்டாங்க, இவங்க எவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அவங்க அவ்வளவு வேணும்னு கேட்டாங்க. இப்படி பல செய்திகள் உலவி கொண்டிருக்கின்ற பொழுது இறுதிக்கட்ட முயற்சியாக திரு ப சிதம்பரம் அவர்கள், மேனாள் ஒன்றிய நிதியமைச்சர் திரு பாசி அவர்கள் செல்வ பிறந்தகை அவர்களோடு தமிழ்நாடு முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து உரையாடுகிறார். சுமார் 1 மணி நேரம் அளவு நீடித்த அந்த பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன? அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி தொடர்வதாக அறிவிப்பு வரவில்லை. எனவே காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்லும் அப்படின்னு ஒரு குரூப். அப்படி காங்கிரஸ் தாவேகாவுடன் சென்றால் காங்கிரஸ் கட்சியே பிளவுபடும், இன்னொரு காங்கிரஸ் கூட உருவாகும் அப்படின்னு இன்னொரு குரூப். இப்படி பலவிதமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளபடியே நடப்பது என்ன அப்படிங்கிறத திட்ட தெளிவாக உங்களுக்கு விவரிக்க இருக்கிறது இந்த காணொளி. இதான் ஃபேக்ட், இதான் நடக்க போகுது, இதான் நடக்கும் என்ன என்பதை வீடியோவுக்குள் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ் கேள்வியில அதற்கு முன்பு நான் ஊடகத்துல இருந்த காலகட்டத்திலையும் சரி, என் முகநூல்ல எழுதுனதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நாம் இதுவரை கணித்தது எந்த இடத்திலும் தவறியது இல்லை. அது வந்து பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னதாக இருக்கட்டும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னதாக இருக்கட்டும், கடந்த முறை வந்து தனித்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது, தனித்த பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்காது என்று சொன்னதாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நாம் கணித்த கணிப்பாக இருக்கட்டும், கடந்த சட்டமன்ற தேர்தல் கணிப்பாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் உறுதியாக அரசியலுக்கு வரமாட்டார் என்று கடைசி நாள் வரை மிக உறுதியாக சொன்னதாக இருக்கட்டும், இல்லையா, செங்கோட்டையன் தாவேகாவிற்கு செல்வார் என்பதை பல வாரங்களுக்கு முன்பாகவே மிக துல்லியமாக கணித்து சொன்னதாக இருக்கட்டும். இப்படி நம்ம எப்பவுமே மிகச் சரியாக சொல்லுவோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நம்ம பேசுவதில்லை. அந்த வகையில திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி நாம தொடர்ச்சியா ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே வரோம். அதுதான் இந்த நிமிடம் வரைக்கும் நடந்திருக்கு. என்ன கருத்து? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். என்கிட்ட கூட பல பேர் போன் பண்ணி கேட்டாங்க, அண்ணாச்சி அப்படி இல்லையே, போற போக்க பார்த்தா அப்படி தெரியலையே, காங்கிரஸ் வெளியில பெரும் போல எல்லாம் தெரியுது, அது ஒன்னும் என்ன அது இடபாடு ஒன்றும் சரியில்லையே அப்படிலாம் பல பேர் என்கிட்ட வந்து போன்ல வந்து பேசினாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, திமுக அனுதாபிகள் சோசியல் மீடியால எல்லாம் காங்கிரஸ் போனா போட்டோம்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், திமுக விட்டு காங்கிரஸ் வெளியில வருது, விஜய் தான் முதலமைச்சர், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சத்தியம்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட வந்து ஒரு டிவி டிபேட்ல போது இடைவேளையில ஒரு நண்பர், அவர் பேர் சொல்ல விரும்ப, அவர் சொன்னாரு, அண்ணே எழுதி வச்சுக்கணே, நீ காங்கிரஸ் வெளியில வருதுனே, காங்கிரஸ் வெளியில வருது, தாவேகா கூட கூட்டணி சேருது, தாவேகா ஆட்சி அமைக்குதுன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், பெட்டு உங்களுக்கு எனக்கு பந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம். நான் வந்து சொன்னேன், 1 லட்ச ரூபாய்னாலும் பந்தயம் வைக்க ரெடி அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, வெறும் 1 ரூபி வச்சாரு, பந்தயம் வச்சிருக்கிறார், 1 ரூபி பெட்டு பாத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு ஒரு ரூபாய் வந்து பெட்டு கட்டி இருக்கிறோம், சும்மா ஜாலியா ஓகே அப்படின்னு. சரி சார், இப்ப என்ன காங்கிரஸ் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 36 தொகுதிகள் அப்படின்னு காங்கிரஸ் வந்து உறுதியா 36க்கு மேல எங்களால முடியாதுங்க, இறங்கி வர முடியாதுங்கன்னு பேசுறாங்க. திரு ப சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பொழுது 36 தொகுதிகள், உள்ளாட்சியில் வந்து 20 விழுக்காடு வரைக்கும் எங்களுக்கு இடம் வேணும், அது இல்லாம 2 ராஜ்யசபா சீட் வேணும் என்பது வரை அவர் தரப்புல வந்து வலியுறுத்தி அவர் பேசுகிறார். இதாங்க தலைமை சொல்லுது, டெல்லியில இருந்து இதான் சொல்றாங்க அப்படின்னு அவர் கருத்தை சொல்றாரு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர். அவரு எல்லோரையும் அரவணைத்து செல்வார், இன்க்ளூசிவா எல்லாரையும் அரவணைச்சு போவார், ரொம்ப அரவணைச்சு போவார், யார்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டார், கோவப்பட மாட்டார், ஆனால் மிகுந்த நிதானமாக இருப்பார், ஆனால் மிகுந்த உறுதியாக இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க, நிதானமாக இருப்பதும் உறுதியாக இருப்பதும் அப்படிங்கிறது அது வேற மாதிரி. மிகுந்த நிதானத்தோடு அதே சமயத்துல மிகுந்த உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது ஸ்டாலின். ஏன்னா சிலர் வந்து பதட்டமாயிருவாங்க, அவர் அப்படி பதட்டப்படுறதுலாம் கிடையாது. சிலர் ஆவேசம் ஆவாங்க, கோவப்படுவாங்க, எல்லாத்துக்கும் உணர்ச்சி வயப்படுவாங்க. அவர் அப்படி உணர்ச்சி வயப்படக்கூடியவரும் இல்லை, ஆவேசப்படக்கூடியவரும் இல்லை. அவருக்கு தெரியும், ரொம்ப கம்போஸ்டா நிதானமா, அதே சமயத்துல எது ஃபேக்டோ அதுல உறுதியா நிற்பார்.
அப்படி அவர் நின்னுட்டார். அப்படி அவர் நின்று அவர் தரப்புல வந்து சொல்லப்பட்ட சீட்டுங்கிறது 29 தொகுதிகள் வரைக்கும் பண்ண முடியும். அதாவது கடந்த முறை வாங்கியதை விட ஒரு 3 அல்லது 4 தொகுதிகள் கூடுதலாக தர இயலும். கொடுக்க வேண்டும் என்று மனம் இருந்தாலும் தேமுதிக இருக்குது. புதிதாக நிறைய கட்சி வந்திருக்காங்க இல்லையா? அப்ப ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் உள்ள வந்திருக்காங்க, தேமுதிக உள்ள வந்திருக்குது, கருணாஸ் வந்திருக்கிறாரு, தனியரசு வந்திருக்கிறாரு, தமிமுன் அன்சாரி வந்திருக்கிறாரு, எஸ்டிபிஐ உள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப புதிதாக இந்த அணி இன்னமும் பலப்பட்டு விரிவடைந்து இருக்கின்ற பொழுது அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களையும் இவங்க தரப்புல சுட்டிக்காட்டி காங்கிரஸினுடைய வலிமை என்ன, எந்தெந்த பகுதியில காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது, காங்கிரஸ் ஒருபோதும் இந்த கூட்டணியில் இருந்து விலகுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை. ஏன்னா அது வெறும் தேர்தல் வெற்றிக்காக இல்ல, ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இதை நம்ம கட்டி எழுப்பி இருக்கிறோம். பாஜகவிற்கு எதிராக வலிமையான ஒரு கூட்டணியா இருக்கிறோங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக நின்றார். இதை அடுத்து இந்த பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரமா நீடிக்குது. ப. சிதம்பரத்துக்கும் ஸ்டாலினுக்கும் நீடிக்குது. ப. சிதம்பரத்திட தன்னுடைய கருத்தை மிக உறுதியாக முதலமைச்சர் சொல்லி அனுப்புகிறார். இப்ப ப. சிதம்பரம் சரி நான் வந்து டெல்லியில பேசிடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாரு. டெல்லியில ஒப்புதல் வாங்கிட்டு தானே அறிவிக்கணும். டெல்லியில ஒப்புதல் வாங்கி விட்டு தான் அறிவிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது டெல்லிக்கு இந்த தகவல் கொடுக்கப்படுகிறது. திரு கே. சி. வேணுகோபால் உள்ளிட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதுக்கு இடையில ஒரு ஆள் இருக்காருங்க, அவரை பத்தி நம்ம பேசி ஆகணும். அதை சொல்லிட்டு நான் வந்துடுறேன், என்ன எத்தனை சீட்டு என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் வரேன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கிறிஸ்டோடங்கர். இந்த கிறிஸ்டோடங்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ஆசிரியர். அவர் வந்து அப்படியே வர்றாரு, இளைஞர் காங்கிரஸ்ல சேர்றாரு, அப்படி இப்படி இருக்கிறாரு. அவர் வந்து ராகுல் காந்தியோட அவருக்கு ஒரு நட்பு கிடைக்குது. கொள்கை அடிப்படையில கொஞ்சம் இதா இருக்கக்கூடியவர், ஏன்னா ஆன்டி பிஜேபி இந்த மாதிரியான செய்தி சித்தாந்தங்களை உடையவர், அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா கிறிஸ்டோடங்கர் அவருடைய சொந்த மாநிலத்திலேயே சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தவர், நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தவர், தோல்வி மேல் தோல்வியடைந்தவர். வெற்றிக்கும் அவருக்கும் ஒத்தே வரலன்னு வைங்க, அந்த மாதிரியான ஒருத்தர். இப்ப அவரை கொண்டு வந்து எங்க போட்டாங்கன்னா அங்க பேச்சுவார்த்தைக்கு போட்டாங்க. பேச்சுவார்த்தை குழுவுக்கு கிறிஸ்டோடங்கர் இங்க போட்ட உடனேயே கிறிஸ்டோடங்கர் எதிர்பார்த்தது என்னன்னா, ஐயோ டெல்லியில இருந்து போட்டிருக்காங்களா, அச்சோ அவரா, அவரு பயங்கரமானவராச்சே அப்படின்னு ஒரு படத்துல வரும்ல, அந்த மாதிரி கிறிஸ்டோடங்கர் வந்து நினைச்சு டக்குன்னு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மூட்ல இருப்பாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பொதுவா வட இந்திய தலைவர்கள் சிலருக்கு அந்த மனநிலை இருக்குது. கிறிஸ்டோடங்கர் அப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவாக இந்த அரசினுடைய கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருக்குது. அப்ப அதை வந்து அதுல முதலமைச்சர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முடிக்கணும். இடைக்கால நிதிநிலை அறிக்கை இருக்குது, புதிய பென்ஷன் ஸ்கீம்ஸை பத்தி சொல்ல வேண்டியிருக்குது, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஒரு அரசு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்குது, பல்வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்குது. பாஜக ஒரு பக்கம் பயங்கர நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம சரி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பேக்கடா தள்ளி வச்சுட்டு ஓகே டன், இனிமேல் எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கலாங்கிற மூட்ல திமுக இருக்குது. ஆனா இவருக்கு ஒருவேளை கிறிஸ்டோடங்கருக்கு ஒருவேளை ஈகோ குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி. நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ பேச்சுவார்த்தை கூப்பிடல நினைச்சாரோ நம்ம தெரியல. அவர் கொஞ்சம் அவருடைய உடல் மொழியும் சரி, அவர் பேசிய மொழியும் சரி கொஞ்சம் தமிழ்நாட்டிற்கு அந்நியமாக இருந்துச்சு வைங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லோருமே சுயமரியாதைக்காரர்கள், எல்லாருக்குமே ஒரு சுயமரியாதை இருக்கு. அது கொஞ்சம் அந்நியமா பட்டிருக்க கூடும். அதனாலதான் திமுகவினர் சோசியல் மீடியால கடுமையாக எதிர்வினை ஆற்ற தொடங்கினாங்க. திமுக ஆதரவாளர்கள், அனுதாபிகள், ரைட். இப்படி இதனாலதான் இது ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. என்ன பரபரப்ப? திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறிக்கிறதா? இப்ப இதுக்கு இடையில எப்படியாவது திமுக கூட்டணி உடைக்கணும்னு கொஞ்சம் பேரு மாமியார் மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? சத்தியம் பண்ணிட்டு அவ்வளவுதான், திமுக கூட்டணி உடைச்சதுன்னா பழனிக்கு காவடி கூட எடுக்கிறேங்கிற அளவுக்கு எல்லாம் சில பேர் வேண்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் டிவியில உட்காந்து டிவி டிபேட்ஸ்ல வரும்போது வாய்ப்பே இல்லை, தாவேக்கா கூட தான் அது போகும் அப்படிலாம் ஒரு கருத்து உருவாக்கத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பொழுதும் நான் உறுதியாக சொன்னேன், இல்லை, திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடரும். ஏன்னா திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும் பாஜக எவ்வளவு ஆபத்தான சக்தின்னு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணும். சரி, இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க ஒண்ணு பேசி இவங்க ஒண்ணு பேசி ஒரு வாரியா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நான் நேற்று புதிய நம்பர்ல அதை சொன்னேன், வந்துரும், முடிவுக்கு வந்துரும், அப்படிலாம் போகாது. காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி வரும், திமுக கொஞ்சம் ஏறி வரும், ஏதோ ஒரு இடத்துல நெகோசியேட் பண்ணி இந்த செட்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன. இப்பொழுது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. செல்வ பிறந்தகையும் நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர்களும் நேற்று தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்முடைய பத்திரிகையாளராக நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டன. சரி, எத்தனை சீட்டு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கடந்த முறை கொடுத்த 25 விட சற்றே கூடுதலாக திமுக கொடுக்கும். சற்றே கூடுதலானா எவ்வளவு சார்?
அவங்க கேட்கிற ஒரு 36 கொடுப்பாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு 25க்கு மேல 30க்குள்ள அப்படி வச்சுக்கோங்க. 25 சீட்டை விட அதிகமா இருக்கும், 30 சீட்டை விட கொஞ்சம் குறையா இருக்கலாம். அது 30 இருக்கலாம், 29 இருக்கலாம், 28 இருக்கலாம், 27 இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஒரு 25க்கு மேல் 30க்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எண்ணிக்கை இந்த செட்டில்மெண்ட் முடிந்திருக்க கூடும் என்று நான் யூகிக்கிறேன். பட் மிக உறுதியாக கூட்டணி உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடர்கிறது. நான் 3 வாட்டி சொல்றேன். திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடர்கிறது, திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடர்கிறது, திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடர்கிறது. ஏன் அவ்வளவு அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கு? அங்க சில பேருக்கு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. சார், இப்போ எனக்கு ஒருத்தர் பாவம், அவரை நினைச்சாதான் பாவமா இருக்கு. விசய், ஆமா நம்ம விசய் என்னதான் பாவம். இவங்க எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட என்னென்ன ஆசை வார்த்தை காட்டினாங்களோ தெரியல, நம்ப வச்சு அந்த மனுஷனை நீங்க வந்துருங்க, காங்கிரஸ் நம்மளோட வந்துரும். அதுல 2 பேர் பேசினாங்க, ஞாபகா? அவரும் வராரு, அவரு மட்டும் வரல, அவர் கூட இவரும் வர்றாரு. திரும்பி பார்த்தா அவரும் வரல, இவரும் வரல. யாரா வரணும்? அந்த பக்கத்துல புஷி ஆனந்த் வர்றாரு, இந்த பக்கத்துல இருந்து ஆதவர்ஜனா வர்றாரு. செங்கோட்டையன் வருவாரா வரமாட்டாருன்னு டவுட்ல இருக்காங்க. இப்ப செங்கோட்டையனே எலெக்ஷன் வரைக்கும் இந்த கட்சியில நீடிப்பாராங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப அவரும் வர்றாரு, இவரும் வர்றாருலாம் சொன்னாங்கல்ல, எவரும் வரல. இப்ப எங்க தாவேக்காவை நம்பி யாரும் கூட்டணி செல்ல. என்னப்பா பிரேக்கிங்கா? என்ன பிரேக்கிங்? தாவேக்காவோட கூட்டணியா? என்னையா சொல்றேன்? நான் சிறு செல் பாக்குறேன் இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லையா? காங்கிரஸ் திமுக கூட்டணி தான்ப்பா தம்பி. யாரு? ஓ, சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது தம்பி செல் இருக்கு. இது நம்ம போன வாரமே பேசிட்டோம்ப்பா, நீ வேற. அவர் தம்பி, நான் சீரியஸா, தம்பி டக்குன்னு காமெடி பண்ணிட்டாப்ல. ஆனா கூட்டணியே அமையலைங்கிறீங்க, தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு. நான் காங்கிரஸ் தான் கூட்டணி போயிடுச்சோன்னு பயந்தா, நம்ம இவரு பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அவரு கூட தேர்தல போட்டியிட மாட்டோம், சும்மா ஆதரவுன்னு கொடுத்திருக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. தாவேக்காவோட கூட்டணியில் இருக்குது, விஜயோடு மத்தபடி யாரும் கூட்டணியில் இல்ல. அவங்க அப்பாவே விஜய் கூட்டணியில் இருக்காரான்னு எனக்கு தெரியல. அந்த அளவு இருக்குதுன்னு வைங்க, இருக்கட்டும். சோ இப்ப விஜய நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. தனியே தன்னந்தனியே அப்படிங்கிற மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய். பேச்சாடா பேசின அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முதல் மாநாட்டிலேயே என்னன்னு, நம்மோடு சில பேர் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அவர்களுக்கு நாம் சீட்டு கொடுக்கணும் இல்லையான்னாரு. இல்லையா அப்படின்னா இப்ப ஒருத்தரும் இல்லைன்ட்டான். யாருமே இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டணிக்கு நாங்கள் வர தயாராக இல்லை. விஜயை நம்பி கூட்டணி சேர யாரும் தயாராக இல்லை. திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருப்பது மட்டுமின்றி புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கின்றன. இப்போ கொஞ்சம் பேர் வருவாங்க, என்னன்னு, பாத்தீங்களா அங்க வந்து சண்டை நடந்துச்சு, திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு, அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா, இங்க கூட்டணிக்குள்ள தொகுதி பேச்சுவார்த்தையின் பொழுது எனக்கு கொஞ்சம் கூட சீட்டு வேணும், உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் போது ஏற்படுகின்ற மன வருத்தங்கள் தான். ஆனா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியே 2ஆ உடைஞ்சு நிக்கி, அப்படிங்க எதுவும் நடக்கல. சரியா? ஒரு மாம்பழத்தை 2ஆ வெட்டிட்டு நிக்காங்க. அப்பாவுக்கு ஒரு துண்டு, பையனுக்கு ஒரு துண்டுன்னு மாம்பழத்துக்கு சண்டை. அங்க யாருக்கு மாம்பழம் அப்படின்னு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. இங்க அப்படி இல்ல. ஒன்று. அப்புறம் அதிமுக அங்க 3-4 பிரிவா பிரிஞ்சுட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அஇஅதிமுக, ஆனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஜெயலலிதா அம்மையாரின் தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அஇஅதிமுகவினர் உண்மை தொண்டர்கள் நாங்கள் தான் என்று திருமதி வி.கே. சசிகலா ஒரு புறம், திரு டிடிவி தினகரன் ஒரு புறம். டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம், அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் நாம் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம், வெற்றி பெற முடியாது என்று, வெற்றி பெறுவது கடினம் என்பது அவருக்கும் தெரியும். அதனால அவரு போட்டியே போட மாட்டேங்கிறாரு. அப்ப டிடிவி தினகரன் நான் தான் அம்மாவின் உண்மை வாரிசுங்கிறாரு, சசிகலா அம்மையார் நான் தான் ஜெயலலிதாவின் உண்மை வாரிசுங்கிறாங்க. விஜய் வேற நான் அவரைத்தான் கிரெடிட் எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய உண்மை வாரிசு அவர் தாங்கிறாரு. இவ்வளவுக்கு மத்தியில எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம். ஆக அந்த கூட்டணியில அவ்வளவு சிக்கல் இருக்குது. இங்க அப்படியெல்லாம் இல்ல. ஒருமித்த ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி இருக்கிறார் ஸ்டாலின். மிக நிச்சயமாக நான் பேசி இந்த வீடியோ ஏறதுக்குள்ள ஒருவேளை அறிவிப்பு வந்தாலும் வரலாம். இந்த வீடியோ கூட திடீர்னு பழசா போனாலும் போயிடலாம். எவ்வளவு விரைவாக வேண்டுமானாலும் இன்னும் சில மணி நேரங்களிலேயோ அடுத்த
சில நிமிடங்களிலேயோ கூட அறிவிப்பு வெளியாகலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறது என்ற அறிவிப்பு மிக விரைவில்னா சில மணி நேரங்களுக்குள் வர இருக்கிறது, வந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு டேட் முடிய போகுது. அந்த அடிப்படையில சொல்றேன். அந்த அடிப்படையில் அதை சொல்லுகிறேன். வலிமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அமைத்திருக்கிறார் ஸ்டாலின். தொடர்ச்சியா இந்தியாவுல இதுவரைக்கும் எங்கேயுமே இப்படி நடந்ததில்லை. நீங்க பாருங்க, 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், எந்த கூட்டணி இப்படி தொடர்ந்ததே இல்லை. இது முதல் முறையாக ஸ்டாலின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி என்பதை உறக்க சொல்லி, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்து செல்லும், திமுக கூட்டணி உடையும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறாரு. அவர்கள் எல்லாம் பாவம் பிபி ஏறி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிபி மாத்திரை சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.